ஆபிரகாமுக்கு ஒரு அடைமொழி என்ன தெரியுமா? திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு அடைமொழி இருக்கு, சரீரம் செத்தவன். சில நேரம் நமக்கு ஒரு வாக்கு தத்துவம் இப்படி இருக்கும் மேல ஹையா, ஆனா சூழ்நிலையை பார்த்தா அப்படியே நேர் ஆப்போசிட்டா இருக்கும். ஆபிரகாம் சொல்லுவாரு, நான் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன்னு. சரீரம் சொல்லும், செத்துப்போன சரீரம் ஏன் அப்படிங்கும். சாராளுக்கு ஒரு அடைமொழி என்ன? செத்துப்போன கற்பத்தை உடையவள். ஆனா அவ ஜாதிகளுக்கு தாயா. என்னைக்குமே பாருங்களேன், வாக்கு தத்துவத்துக்கும் சூழ்நிலைக்கும் அப்படியே ஆப்போசிட்டா என்ன பண்ணுது இருக்குது. ஆனா சாராளை குறிச்சு எழுதியிருக்கு, வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி செத்துப்போன கற்பத்தை உடைய சாரால் கற்பம் தரிக்க பலன் அடைந்தால். சரீரம் செத்து போனவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்து நட்சத்திரங்களைப் போல மிகுதியான ஜனங்கள் பிறந்தார்கள்.